ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கெரியர் வேர்ல்டு. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா எஜுகேஷன் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இந்த இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நிறையா டவுட்ஸ் இருக்குது சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி ஃபுல்லாக கிளியர் பண்ணுறது தான் இந்த வீடியோஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து பயோகேரியர்னு நம்மளோட அனதர் சேனல் இருக்குது. அந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஸ்டோரிஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ், இந்த மாதிரி எஜுகேஷன் நியூஸ் எல்லாமே நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ என்ன டவுட்ஸ்னால், நவம்பர் 16 ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலான்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. எஸ்டர்டே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியும் கேட்குறீங்க, அப்புறம் மெயில்லையும் கேட்டிருக்கீங்க. நவம்பர் 16 வந்து ஸ்கூல் கண்டிப்பாக இருக்குமான்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் வந்து நவம்பர் 16 ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15 சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாநில அரசுகள் முடிவு பண்ணலாம், ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலான்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் 31 வரைக்கும் ஸ்கூல் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் வரைக்குமே ஸ்கூல் ரீஓப்பன் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி சிஎம் தான் முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ரீசெண்டான நியூஸ் வந்து அப்டேட் ஆச்சு. என்னென்னா நவம்பர் 16 ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இப்போ ஏன் அப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 7.3% கீழே வந்து நோய் தொற்று வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பாதிக்கப்படுறவங்க கணக்கு வந்து 3000 நபர் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நோய் தொற்று வந்து ஓரளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கனால இப்போ வந்து அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் 2 பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ்லேயும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால இப்போ வந்து நவம்பர் 16 வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்டல்ஸ் இருக்குல்ல, ஹாஸ்டல்ஸும் ரீஓப்பன் பண்ணலான்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தியேட்டர்ஸு இந்த மாதிரிலாம் நிறைய ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நவம்பர் 16 வந்து கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆனால் வந்து ஃபுல் டேவா ஹாஃப் டேவா அதெல்லாம் சொல்லலை. ஆனால் ஷிஃப்ட் வைஸ் வந்து இருக்கும்னு சொல்லி நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஷிஃப்ட் வைஸ் வந்து ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுவாங்க. 9th 10th 11th 12th இந்த 4 ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஷிஃப்ட் வைஸ் இருக்கும். ஸோ இன்னும் வந்து அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் இன்னும் சொல்லலை. ஷிஃப்ட் வைஸ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு. ஸோ பாருங்கள், நவம்பர் 16 கண்டிப்பாக ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. சிஎம் நேற்று சொல்லிட்டார். ஸோ அதனால் வந்து எல்லாருமே ப்ரிப்பேராக இருங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து கொரோனா வந்து கொஞ்சம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தனால இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நவம்பர் 16 வந்து ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஓப்பன் பண்ணலாம். வேறு எதுவும் நியூஸ் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.